வணக்கங்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லட்சுமி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 22ஆம் 28ஆம் வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதான், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா, நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலன்கள் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா ஜாதகத்தில் லான்னு போட்டுக்கும், அந்த லக்னத்துக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் உங்கள் ஜாதக ரீதியாக என்ன தசா புத்தி அந்தரங்க நடக்குதோ அதையும் நோட் பண்ணி வச்சு அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுன்றது தான் உண்மையான விஷயம். இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ராசி துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக இருந்து அவர் மூன்றில் இருக்கின்ற ஒரு சுயசாரத்தில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். எங்கன்னா வார்த்தை கொடுக்கணும்னா கூட கொஞ்சம் பார்த்துக்கணும். யாராவது துலா லக்னம் சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களா இருந்தால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு காலகட்டம் யாருக்காச்சும் வாக்குறுதி கொடுத்து அது செயல்படுத்த முடியாமல் கொஞ்சம் தடுமாறிடுவோம். அதே மாதிரி இளைய சகோதர சார்ந்த விஷயங்கள், டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள், புதிய ஒப்பந்தங்கள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கும்? துலாம் லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. ஸோ அதனால் கொஞ்சம் 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 பார்த்து நடந்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் 2ஆம் அதிபதி செவ்வாய். ஸோ 2, 7 மற்றும் உங்களுக்கு மூன்றில் இருக்குது. ஸோ 2ஆம் அதிபதி மூன்றில் போனாலே கொஞ்சம் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் அது சுக்கிரனுடைய சாரதமும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஏன்னா சமயத்தில் பார்த்தீங்கன்னா எதாவது போட்டு பார்த்துருவாங்க, ரொம்ப டென்ஷன் வருவதற்கான ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது, நம்ம மொபைலை ட்ராக் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும். ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்த ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு காலகட்டங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களது 7ஆம் அதிபதி மூன்றில் இருக்கும்போது சில நேரங்கள் மனைவியோட ஒரு சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா யாருக்கு நடக்கிற போது துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்த நடக்கிறோம். ஒரு சின்னதாக ஒரு டூர் போகிறது, சின்னதாக வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 3ஆம் அதிபதி. ஸோ 3ஆம் அதிபதியான குரு 7 இருக்கும்போது அது 6ஆம் அதிபதியாக இருந்தாலும் கொஞ்சம் வேலை விஷயங்களில் நிறைய மாற்றங்கள், புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக ஒரு செஷன்லேருந்து இன்னொரு செஷன் மாறுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அலைச்சல்கள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் வேலையில் இருக்கவங்களுக்கு. இதெல்லாம் யாருக்கு நடக்கும்? துலா லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்த நாளும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதியான சனி. ஸோ 4ஆம் அதிபதியான சனி 5ல் இருக்கும்போது ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கவங்க நல்ல லாபங்கள், இரட்டிப்பு லாபங்கள், தாயாரினால் நல்ல லாபங்கள் வருது, வண்டி வீடு சுவாசல் நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதனாலே ரொம்ப சிறப்பு தான் 5ல் சனி. ஸோ 5ல் சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் அது 4ஆம் அதிபதியாகவும் குழந்தைகள் விஷயங்கள் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் இருக்கும். சில நேரம் குழந்தைகள் வெளி மாநிலங்கள் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஸோ அதனால் ஒரு பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றங்கள் குழந்தைகளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் குழந்தைகள் வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கான யோகங்களும் சிறப்பாக இருக்கும். ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது யாருக்கெல்லாம் சனி தசா புத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அவங்களுக்கெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி குரு 7 இருக்கும்போது வேலை செய்பவர்களுக்கு நல்ல ஏற்றங்கள், நல்ல மாற்றங்கள், நல்ல ஒரு உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்கும். ஸோ பெரிய அளவில் முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா குரு கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் இருந்தாலும் லாபங்கள் பின்னாளில் நல்ல ஒரு லாபங்களையும் நல்ல ஒரு முதிர்ச்சியை கிடைச்சி அடுத்த லெவல் முன்னேறுவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது இது துலா லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்க கண்டிப்பாக உத்தியோகத்திலும் சரி மற்ற விஷயங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் 6ல் ராகு. ஸோ 6ல் ராகு புதனுடைய சாரம். ஸோ 9, 12 மற்றும் 3ல் வருவதனால புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக யாராச்சும் வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும், வெளி மாநிலங்களுக்கு வேலை விஷயமாக மாறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதெல்லாம் துலா லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்த நிறைய அலைச்சல்கள் இருக்கும். அடுத்தடுத்த மாநிலங்கள், வெளி மாநிலங்கள், வெளிநாடு செல்வதற்கான யோகங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதனால் நல்ல வருமானம் உயரும். பட் இதெல்லாம் அலைச்சல்கள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கும்? துலா லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரம் நடக்கும்போது கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ 7ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 7ஆம் அதிபதியான செவ்வாய் 3ல் இருக்கிறது பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயம்? சிறு தூர பிரயாணங்கள். ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரயாணங்கள் வேலை விஷயமாக ஒரு பாப்புலாரிட்டியாக வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அப்படி இப்படி அடைஞ்சாலும் அதுக்கான முயற்சிகளுக்கு வெற்றி கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் மன உளைச்சல் கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா என்னென்னா இது 7ஆம் அதிபதியாக செவ்வாய் இருக்க சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது சில நேரங்களில் அந்த பிரயாணங்கள் சின்ன சின்ன சந்தேகங்கள், அதாவது கணவன் மனைவிகளோட சின்ன சின்ன சந்தேகங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இது துலா லக்னமாக இருந்து யாரெல்லாம் செவ்வாய் தசா புத்தி அந்தனாலும் அவங்க தான் நடக்கும். ஸோ மற்றெல்லாம் உடுது படிக்க வேண்டாம், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதி சுக்கிரன். ஸோ 8ஆம் அதிபதி சுக்கிரன் 3ல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் சுக்கிரன் சுயசாரத்திலே போகும்போது
கணவன் மனைவியினுடைய தேவையில்லாத சந்தேகங்கள், தேவையில்லாத விஷயத்தை போய் மண்டையை போட்டு குழப்புறது, முன்னாடி நடந்த விஷயத்தை பேசுறது, ஃபோனை ட்ராக் பண்ணுறது, யார் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் சிஐடி வேலைகள்லாம் நிறைய பார்ப்பாங்க கணவன் மனைவியினோட. ஸோ கொஞ்சம் வந்து அந்த மாதிரி போயிட்டீங்கனாலே உங்களுக்கு நிம்மதி போயிடும். ஸோ அதனால் வந்து நிம்மதியாக இருக்கணும்னா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருங்க, விட்டு கொடுத்து போங்க. ஸோ இது யாருக்கெல்லாம் நடக்கும் இந்த மாதிரி சந்தேகம், டென்ஷன், ஸ்ட்ரெஸ்னால் யாருக்கெல்லாம் வந்து துலா லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தம் நடக்குதோ அவங்களுக்கு தான் நடப்பிருக்கான. மற்றவங்களாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாதுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதி என புதன் 3ல் இருக்கும்போது வெளிநாடு தொடர்பு மூலிமா நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா இப்போ வந்து புதன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது அப்பா கிட்ட ஒரு கெட்ட பேர், அலைச்சல்கள் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் வந்து மன உளைச்சல் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது துலா லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்த நடக்கணும். கண்டிப்பாக ஒரு மன உளைச்சலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் கூட பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு மன குழப்பங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் யாருக்கு துலா லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்த நடக்கும் மேஜராக பாதிக்கும். மற்றவங்களும் இதை பற்றி கவலைப்பட வேணாம். 10ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா தொழில் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் முதல் 2 நாட்கள் திங்கள் செவ்வாய் இருந்தாலும் அதுக்கப்புறம் தொழில் நல்ல வளர்ச்சிகள், நல்ல ஏற்றம், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் அடுத்தடுத்த நாட்களில் சூப்பராகவே இருக்கும் இந்த வாரம். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும்? துலா லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி அந்தரம் நடக்கணும். ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்கணும். பிரார்த்தனை ரொம்ப அவசியம். ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, சார் என்னதான் இருந்தாலும் ஒரே டென்ஷனாக இருக்குது சார், எப்போ பார்த்தாலும் ஒரே டென்ஷன் சொல்லிட்டு ஒரு பழக்கத்துலேயே வந்துடும். ஸோ அது டே டு டே லைஃப்பில் வந்து எல்லோருக்குமே ஒரு பழக்க வழக்கத்தில் வந்து நம்ம செய்கிற தப்பு வந்து நமக்கு தெரியதே இல்லைங்க. ஸோ அது வந்து எப்போதுமே நடக்கிறது தான். ஸோ எல்லாமே வந்து ஒரு ஹியூமன் எரரோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கோன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ இதை வந்து எப்படி கிளியர் பண்ணுறது தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து மெயினான விஷயம் என்னென்னா 2 வகை இருக்குங்க. ஒன்று வந்து பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையில் என்னென்னா நெகட்டிவிட்டியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும். நான் நல்லா இருப்பேன், நான் என் குடும்பம் நல்லாயிருக்கும், இந்த நல்லாயிருக்குங்கிறத சொல்லணும். எனக்கு வந்து நோய் வந்துடக்கூடாது. இந்த மாதிரி நெகட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பாசிட்டிவ் வேர்ட்ஸ் வந்து போட்டு வாங்க. அது ரொம்ப சிறப்பான விஷயங்களை கொடுக்கும். அதே மாதிரி டிஃபால்ட்டாக எல்லோருக்குமே வந்து ஒரு 100% வந்து நம்மளை சுற்றி இருக்கவங்க வந்து பாசிட்டிவான ஆளுங்களாக இருப்பாங்களன்னா கண்டிப்பாக இருக்கவே மாட்டாங்க. எந்த குடும்பத்தை எடுத்தாலும் ஒரு வில்லி இருப்பாங்க, ஒரு வில்லன் இருப்பான். ஸோ அது எல்லார் வீட்லேயுமே இருக்குன்னு வச்சுக்கோமே. நெகட்டிவாக பேசுறதுக்குன்னே உங்களுக்கு ஒரு அவதாரம் வந்து நமக்கு பிறந்துடும். ஒன்று பிள்ளையாக இருக்கும், இல்லை பொண்டாட்டியாக இருக்கும், இல்லை அம்மாவாக வந்திருக்கும். ஸோ ஏதோ ஒன்று வந்து நம்ம மண்டையை உடையிறதுக்குன்னே ஒரு கேரக்டர் வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது? இவங்க சமைக்கிற சாப்பாட்டை தான் நம்ம சாப்பிட்றோம். ஸோ அப்போ அந்த நெகட்டிவிட்டி வந்து கண்டிப்பாக நமக்கே வந்துடும். சில பேரோட நம்ம வாழும்போது நம்ம அவங்களாவே மாறுவோங்க. ஸோ அவங்களுடைய அந்த அதிர்வலைகள், அவங்களுடைய நெகட்டிவிட்டி கூட நம்மளை வந்து பாதிக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி விடுபடுறதுங்கிறது தான் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம அவங்கள மாற்றணும். ஸோ அதுதான் விஷயம். ஸோ தீய வழிகளை, தீய ஆட்களோட நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். ஆனால் அதை வந்து நம்மளை பாதிக்காமல் அவங்களையும் நம்ம வந்து எப்படி மாற்ற போகிறோங்கிற வழியை தான் நம்ம சொல்ல போகிறோம். இதில் வந்து ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து நல்ல ஒரு ப்ரேயர் பண்ணணும். மேஜராக வந்து நீங்கள் என்ன சாமி வேணால் கும்பிடுங்க. அந்த சாமியை வந்து மனதார பிடிச்சிங்க. அது நம்பர் 1ங்க. நம்பர் 2 வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நல்லா இருக்கேன்றதை நம்பணுங்க. ஸோ நான் நல்லா இருக்கேன், என் சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே நல்லா இருக்காங்க, ஸோ இந்த உலகமே நல்லா இருக்குன்றதை முதல்ல வந்து அதை விதைக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை வந்து அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களை தேடி வந்து எல்லாமே சந்தோஷம் வர ஆரம்பிக்கும். அதுதான் உண்மையான விஷயம். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து படுத்து தூங்கும்போது கூட வந்து அப்படியே புலம்பிக்கிட்டு ஒரு மாதிரி அவச்சொல் சொல்லிக்கிட்டு திட்டிக்கிட்டு கத்திக்கிட்டு பேசுகிறது வந்து ஒரு வழக்கமாக வச்சுருப்பாங்க. அதெல்லாம் தூக்கி போட்டு இருக்கிற வாழ்க்கை நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும், எப்படி வாழணுங்கிறத வந்து நம்ம இருக்கிறது ஒரு குட்டி வாழ்க்கை. அந்த குட்டி வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்கிறத வந்து நம்ம பிளான் பண்ணி அதை வந்து ஒரு நீங்கள் வந்து கற்பனையில் வாழுங்க. நான் ரொம்ப நல்லா வாழ்வேன், இப்படிலாம் வாழ்வேன்னு சொல்லிட்டு ஒரு வாழ்ந்து பாருங்கள். இதுக்கு வந்து நீங்கள் வந்து முதல்ல இறைபக்தி, பிரார்த்தனை ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் உங்களை நீங்கள் மோல்டு பண்ணணும். ஒன்றும் இல்லை, ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்குங்க. நீங்கள் வந்து கற்பனை பண்ணிக்கோங்க, இது ஒரு உலகம். நம்மளை வந்து ஒரு சூரிய குடும்பத்தில் இருக்கோம். அது நம்ம சுற்றி நிறைய கிரகங்கள்லாம் இருக்குதா? ஸோ சுற்றின்னு இருக்குது. அதே மாதிரி நிறைய சூரிய குடும்பங்கள் இருக்குது. ஸோ அதுக்கு நடுவில் வந்து இறை பிம்பம், ஒரு பெரிய ஒரு ஒளி பிம்பம் இருக்குது, அதுதான் இறைவன் அப்படின்னு நீங்களே அசியூம் பண்ணிக்கிங்க. அசியூம் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்குள்ளே போகிறதா ஃபீல் பண்ணிங்க. போயிட்டீங்க, அதுக்குள்ளே போயிட்டு இறைவனோட சரண் அடைஞ்சிட்டிங்கன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். ஃபீல் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவன், நல்லவன், கெட்டவன் எல்லோரும் நல்லா இருக்கான்னு முதல்ல வாழ்த்துருங்க. எல்லாருமே நல்லா இருக்காங்க, எனக்கு எல்லாமே சந்தோஷமாக தான் நடக்கும், ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி, ஆனந்தம் தான் கிடைக்கும், என்னை சுற்றி ஆனந்தம், எல்லாமே ஆனந்தம், என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ஆனந்தமாக இருப்பாங்க, நானும் ஆனந்தமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த செல்ஸில் கூட வந்து அந்த ஆனந்தம் சந்தோஷங்கிறத வந்து ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எல்லாமே பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிக்கும். இது என் வாழ்க்கையில் நான் பண்ணிகிட்ருக்கேன்.
ஒரு 80% நாங்கள் வந்து பழைய அந்த நெகட்டிவிட்டிலேருந்து வெளியில் வந்தாங்க. ஸோ அதனால் அந்த ப்ராக்டிஸிங் தான் ரொம்ப மெயின். ஸோ அது வந்து நடுவில் கொஞ்சம் நான் கேப் விட்டனாலே அந்த நெகட்டிவிட்டி அடிக்கிறது நல்லா என்னால் உணர முடியுது. ஓகேங்களா, கொஞ்சம் ஒரு சோம்பேறித்தனப்பட்டு அந்த ப்ராக்டிஸை விட்டனாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நம்மளை காட்டுது. அதனால் வந்து இது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் உணர்வுபூர்வமாக நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், என்னை சுற்றி இருக்கோம் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கேன், அதை சுற்றி எல்லாமே சூப்பராக இருக்கணும் போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பாசிட்டிவாக நடக்குது. நீங்களும் அதை பயிற்சி பண்ணுங்கள். இதுக்கு வந்து நீங்கள் தசாபுத்தியோ ஜோசியமோ அதெல்லாம் தூக்கி ஓரங்கட்டு இதை பண்ணுங்கள். பிரார்த்தனை, இறைவன் என் கூட இருக்கான், என் கூட வந்து எல்லாமே நடக்கும், எல்லாமே ஹாப்பியாக இருக்கும், நான் சந்தோஷமாக இருக்கேன், என் சுற்றி இருக்கோம் அத்தனை பேரும் சந்தோஷமாக இருக்கணும். முதல்ல அந்த எண்ணத்தை நம்ம மனசில் விதைச்சி எல்லாருமே ஹாப்பியாக இருக்கிறத ஃபீல் பண்ணி டெய்லி அதை வந்து உருவப்படுத்துங்க. நினைங்க, நீங்கள் நினைக்கிறது மட்டும் இல்லை, அப்படியே நடக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணணும். அங்கே தான் இருக்கும் விஷயம். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றிகள் பெரிய லாபங்கள் உங்களை காத்துங்க. ஸோ நன்றி, வணக்கம். உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன்.